الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم منها خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم يتبع الميت ثلاثة أهله وماله وعمله يرجع اثنان يبقى واحد أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகள் எடுத்திருந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகள் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருள் உருவாகட்டும். புனிதமான ஜுமாவுடைய பரலை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே பேசுகிறேன். எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைய குத்பா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரம் காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான தலையங்கம் இங்கு தெரிவிக்கப்படுகிறது. அதாவது மண்ணுக்கு மேலே பிறந்தோம், மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதே மண்ணிலே அடக்கப்பட போகிறோம், அதே மண்ணில் எழுப்பாட்டப்பட போகிறோம். எனவே மண்ணிலிருந்து எழுப்பாட்டப்படும் பொழுது எந்த நிலையில் நாம் எழுப்பப்பட வேண்டும் என்பதுதான் இந்த குத்பா பிரசங்கத்தின் சாராம்சமாக அமைப்பது. திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு வசனத்தோடு இந்த தலையங்கத்துக்குள் நுழைவு. அல் குர்ஆன் இப்படி சொல்கிறது, உங்களை மண்ணிலிருந்து நாம் படைத்தோம், அதே மண்ணுக்கு திருப்பி உங்களை எடுத்துக்கொள்வோம், அதே மண்ணிலிருந்து திருப்பி வெளிப்படுத்துவோம். மின்ஹா خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. மண்ணிலிருந்து படைத்து மண்ணுக்குள் திருப்பி உங்களை எடுத்து அதே மண்ணிலிருந்து வெளியே நாம் வெளியேற்றி விடுவோம். அந்த நேரத்தில் நாம் என்ன சொல்லுவோம்? சூரா யாசீனுடைய ஆயத்தை பொதுவாக எல்லோருக்கும் பாடம் இருக்கும், பரிச்சயமான ஒரு வசனம். அந்த ஆயத்தில் தர்ஜுமாவை நோக்கி விட்டு அடுத்தடுத்த விஷயங்களுக்குள் நுழைவோம். அல் குர்ஆன் இப்படி சொல்கிறது, இப்படியே மண்ணுக்குள் அடக்கப்பட்ட மனிதன் மண்ணோடு மண்ணாகி உக்கி பிறகு ஒரு நாள் வரும் சூடுவிடப்படும். அது 1000 வருஷமா, 10,000 வருஷமா, 50,000 வருஷமா, 5 லட்சம் வருஷமா, அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன். அது நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அது நடக்கும் பொழுது அல் குர்ஆன் சொல்லுகிறது ஒரு சூடு ஊதப்படும். அந்த சூடு ஊதப்பட்ட பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு யாரெல்லாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு பிறந்து வாழ்ந்து மௌத்தாகி மண்ணோடு மண்ணாகி முக்கி போனார்களோ அத்தனை பேரும் எழுப்பாட்டப்பட்டு அவர்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து மௌத்தாக்கிய அந்த அல்லாஹ்வின் பக்கம் வந்து சேருவார்கள் என்ன பார்க்கிறார். அந்த நேரத்தில் நாம் என்ன சொல்லுவோம்? ஒரு கூட்டம் என்ன சொல்லும்? அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். وَنُفِخَ فِي الصُّورِ فَإِذَا هُمْ مِنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنْسِلُونَ. சூர் ஊதப்படும் நாள் வரும், அந்த சூர் ஊதப்படும். ஃபைதாஹும், அந்த நேரத்தில் மினல் அஜிதாசி இலா ரப்பிஹிம், மண்ணறைகளில் அடக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும்
தன்னை படைத்து பராமரித்து பாதுகாத்து மூத்தாக்கி ஹயாத்தாக்குறது நாள் வரும் பொழுது அந்த இரட்சகளின் பக்கம் போய் சேர்ந்து விடுவார்கள். அந்த நேரத்திலே மனிதர்கள் ஒரு கூட்டம் கேட்கும், எங்களை யார் எழுப்பியது? 5 வருஷத்துக்கு முந்தி மௌத்தாகினோமே, 50 வருஷத்துக்கு மௌத்தாகினோமே, 5 லட்சத்துக்கு முந்தி மௌத்தாகினோமே, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக மண்ணிலே இருந்த எங்களை எழுப்பியது யார் என்று மனிதன் கேட்பார். قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون. قالوا ஒரு கூட்டம் கேட்கும், யா வைலனா, நாசமே, நாசம், கைசேதமே, வாழ்க்கையை வீணாக்கிவிட்டு வந்திருக்கிறோம், வாழ்க்கையை நாசமாக்கிட்டு வந்திருக்கிறோம். 50 வருஷம் 70 வருஷம் 90 வருஷம் வாழ்ந்தோம், வீணாக கழித்துவிட்டு அல்லாஹ் கோபப்படுத்திவிட்டு பூமிக்குள் அடக்கப்பட்டு இப்பொழுது எழுப்பாட்டப்பட்டு விட்டோமே, என்ன நடக்கப் போகிறது? மம்பாசனா மின் மறுப்பதினா, இந்த இடத்திலிருந்து எங்களை எழுப்பியது யார் என்று அவர்கள் கேட்பார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் புறத்தில் பதிவு சொல்லப்படும், ஹாதா மா வஅத الرحمن وصدق المرسلون. இதைத்தான் ரஹ்மானாகிய அல்லாஹ் வாக்களிக்கின்றார், அது நடக்கிறது. வசதக்கல் முர்சலூன், இதைத்தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் உண்மையாக சொல்லி இருந்தார்கள். அதுதான் இது. சொல்லாலும் நடைபெறவில்லை, வாக்களிக்காத ஒன்றை நாம் செய்யவில்லை. எது வாக்களிக்கப்பட்டதோ, எது சொல்லப்பட்டதோ அதன் நடந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வின் பிரதிபதை சொல்லப்படும். இன் கானத் இல்லா ஸைஹத்தன் வாஹிதத்தன் ஃபைதாஹும் ஜமீஉன் லதைனா முஹ்தரூன். ஒரு சத்தம் தான், அவ்வளவுதான், அத்தனை பேரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இனி இப்பொழுது நாம் இந்த விஷயத்தை தலையில் வைத்துக் கொண்டு சிந்தனையோடு அடுத்த வருவோம். உலகத்திலே சில மனிதர்கள் குறுகிய காலம் வாழ்வார்கள், இன்னும் சிலர் நீளமான காலம் வாழ்வார்கள். ஒரு உதாரணம் இருப்போம். ஒருத்தர் இந்த உலகத்திலே 90 வருஷம் வாழ்கிறார். உதாரணத்துக்கு ஏனைய உம்மத்துகள் 950 வருஷம் வாழ்ந்தன. இது இந்த உம்மத்து ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தை பற்றி மட்டும் பார்ப்போம். ஒரு 90 வயசு மட்டும் மரணிக்கிறார். இன்னொரு மனிதர் 50 வயசு மரணிக்கிறார். இன்னொரு மனிதர் 30 வயசு மரணிக்கிறார். 30 வயசில் மரணித்தவர் கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கிறார். 50 வயசில் மரணித்தவர் அதை விட கொஞ்சம் கூட வாழ்ந்திருக்கிறார். 90 வயசு வாழ்ந்தவர் அதை விட கூட வாழ்ந்திருக்கிறார். இந்த 3 பேரும் என்ன வித்தியாசம் என்று பார்ப்போம். என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் அவர் செய்த வேலைகளை பொறுத்து தான் வித்தியாசம் வரப்போகுது. எப்படி பாருங்கள். 90 வயசில் மரணித்தவர் அவர் நல்ல ஒரு மனிதர், சிறந்த மனிதர். எப்படி சிறந்த மனிதர்கள் பார்த்தால் ஒரு வகையில் நஷ்டவாடி, ஆனா புத்திசாலி. எப்படி பாருங்க, அவர் அல்லாஹ்வுடைய ஹக்குகளை பேணினார், அடியார்களுடைய ஹக்குகளையும் பேணினார். ஆனால் அவர் மட்டும் தான் வாழ்ந்தால் போதும் என்று எண்ணினார், நான் அமல் செய்தால் போதும் என்று கருதினார். அவரும் அவருடைய பாடும், அவரும் அவருடைய தொழிலும், நானும் என்னுடைய வேலையும், அடுத்தவர் எந்த நலவுகளிலும் சம்பந்தப்பட மாட்டார். அவர் அமல் செய்வார், ஆனால் அடுத்தவர் அமல் செய்வதில் தூண்டவும் மாட்டார். அவர் பாவம் செய்ய மாட்டார், அடுத்தவரை பாவம் செய்ய வேண்டும் என்று தடுக்கவும் மாட்டார். நல்லவர், ஆனால் நஷ்டம். எப்படி நஷ்டம்? நன்மையை செய்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய கடமைகளையும் பாழாக்கவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை எடுத்து நடந்தார். ஆனால் செய்ய வேண்டிய முக்கியமான சில சுன்னாக்களை விட்டார். அது என்ன சுன்னா தெரியுமா? இவர் 90 வயது வரையில் அவர் எத்தனை ரமதான் நோன்பு பிடித்திருப்பார்? 90 ரமதானுக்கு வந்திருக்கும், 90 லைலத்துல் கத்ர் வந்திருக்கும். 90 தான், 90ஐ விட கூட அவர் சொல்ல முடியாது. அந்த 90 வயதில் என்னென்ன அமல்கள் செய்ய முடியும் அவ்வளவுதானே, அதை விட கூட செய்ய முடியாது. ஆனால் 30 வயசு மரணித்தார் ஒருத்தர், இன்னொரு 50 வயசு மரணித்தார். அவர் புத்திசாலி, நல்ல மனிதர், அவரை விட புத்திசாலி. எப்படி புத்திசாலி என்று பார்த்தால், 30 வயதில் மரணித்தவர் 30 ரமதான் தான் அவருக்கு கிடைத்தது. அவருக்கு 30 ரமதான் தான் கிடைத்தது, 30 தராவி தான் கிடைத்தது. 30 அவ்வளவுதானே, அந்த வருஷத்துக்குள் இருந்த குறிப்பிட்ட வயது மட்டும்தான் அவருக்கு. ஆனால் அவர் 3000 மனிதர்கள் உருவாக்கினார், நல்ல மனிதர்களாக. 30,000 என்ன, 3 லட்சம் மனிதர்கள் உருவாக்கினார். 30,000 பேரோ 3 லட்சம் பேரோ தொழுகையாளியாக மாறினார். எத்தனை கல்வி கூடங்களை உருவாக்கினார், எத்தனை மദ്രസാக்களை உருவாக்கினார், எத்தனை பேர் பாதைகளை சந்தோஷமா நடந்து ரோட்களை அமைத்து கொடுத்தார், அவர் காணியிலிருந்து கொடுத்தார்.
வீட்டை உடைத்து கொடுத்தார். சுப்ஹானல்லாஹ். வாழ்ந்தார் 30 வருஷம். ஆனா 30,000 வருஷம் என்ன, எத்தனை வருஷங்கள் அல்லாஹ் கபருள் தூங்க வைப்பானோ அத்தனை வருஷமும் அவருக்கு நன்மை போய்கொண்டிருக்கவே போகிறது. 90 வயதில் மரணித்தவருக்கு நன்மை தொடராது. ஆனா 30 வயதில் மரணித்தவர் அடுத்தவரை பற்றி கவலைப்பட்டார். சொன்னார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் கைருன் நாசி, மனிதர்கள் சிறந்தவர் யார் தெரியுமா? அன்ஃபஉஹும் லின்னாசி, மனிதர்களிலே அடுத்தவருக்கு பிரயோஜனம் கொடுப்பவர். அடுத்தவருக்கு பிரயோஜனம் கொடுப்பவர் என்றால் ஒன்று பொருளாதாரத்தின் மூலமாக எதையை செய்ய முடியுமோ அதை செய்வார், அல்லது அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கின்ற சில பதில் நியமத் அருள் இருக்கும். உதாரணத்துக்கு அறிவு செல்வம், அதை கூட பிரயோஜனம் அளித்திருப்பார். அல்லது அவர் உடம்பிலே வீரம் இருக்கும், அதன் மூலம் தைரியத்தின் மூலம் எதை சமூகம் செய்திருப்பார். எப்படி அல்லாஹ் எதை கொடுத்தாரோ அதை வைத்து அடுத்தவர் பிரயோஜனம் அடையும் விதத்தில் 30 வயதில் 50 வயதில் மொத்தாக இந்த 2 பேரும் செய்து கொண்டார்கள். இவர் வாழ்ந்தது 30 வருஷம் அல்லது 50 வருஷம், இந்த 2வது மொத்தாயினவர். ஆனா மன்னரையில வாழ்றது 5 லட்சம் வருஷம், 50,000 வருஷம், 10 லட்சம் வருஷம் உதாரணம் வைத்துக் கொள்வோம். அத்தனை வருஷமும், அத்தனை நாட்களும், அத்தனை நிமிஷங்களும் என்ன நடக்கும்? சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதன் மரணிக்கிறான், மரணிப்பதோடு அவனுடைய எல்லா அமல் இபாதத்துடைய தொடர்புகளும் துண்டாடப்பட்டு விடுகிறது. இன்கதஅ அன்ஹு, அவனை விட்டும் இல்லாமலாகி விடுகிறது, தொடர்பு அருந்து விடுகிறது. அவருக்கு தொடர்ந்து எதை செய்ய முடியாது. ஆசைப்பட தொடரலாமா? ஆசைப்பட்டால் கியாமல் சொல்ல முடியுமா? ஆசைப்பட்டால் சுப சொல்ல முடியுமா? ஆசைப்பட்டால் குர்ஆன் ஓத முடியுமா? ஆசைப்பட்டால் சதகா செய்ய முடியுமா? ஆனா என்ன செய்தார்? இவர் வாழ்ந்தது கொஞ்ச காலம். ஆனா புத்திசாலித்தனமாக அவர் தொடர்ந்து மன்னரையிலே படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது தனக்காக தனது கபருக்கு வருவதற்காக 1000 பேரை உருவாக்கினார், 5000 பேரை உருவாக்கினார், 10,000 பேரை உருவாக்கினார். பெரும் பெரும் நலவுகளை செய்துவிட்டு சென்றால் அவர் மண்ணிலே உறங்குவார். அவருடைய அவமானமால் பட்டோலை திறந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். இவர் புத்திசாலியா? 90 வயசுல மரணித்தாரே, அவர் புத்திசாலியா? சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், இன்ன மிம்மா யல்ஹகுல் முஃமின மின் அமலி வ ஹஸனாத்தி பஅத மௌத்தி. ஒரு மனிதன் மரணிக்கிறான், அவன் மரணித்த பிறகு தான் செய்த அமல்களிலே, செயல்களிலே, நலவுகளிலே அவனின் பக்கம் மன்னரையில் வாழும் பொழுது நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். என்ன செய்தார்? 7 வேலைகளை செய்தார். 7 ஒன்று என்ன தெரியுமா? இல்மன் அலிமஹு வலசரஹு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவருக்கு கல்வி செல்வத்தை கொடுத்தார், பிரயோசனம் உள்ள கல்வியை கொடுத்தார். அந்த பிரயோசனம் உள்ள கல்வியை சமூகத்திற்கு அவர் பரப்பினார், அடுத்தவருக்கு சந்தர்ப்பத்தை வழங்கினார், அதற்காக செலவழித்தார், அதற்காக பேசினார், அதற்காக எத்தனையோ மூச்சுக்களை செலவழித்துக் கொண்டே இருந்தார். அவரின் மூலமாக எத்தனையோ மதுரசாக்கள், அவர் மூலமாக எத்தனையோ ஸ்கூல்கள், அவர் மூலமாக எத்தனை பட்டதாரிகள், அவர் மூலமாக எத்தனை உலமாக்கள், அவர் மூலமாக எத்தனை ஃபுட்பால்கள். சுப்ஹானல்லாஹ். இல்மன் அலிமஹு வனஸரஹு. ஆனால் வாழ்ந்தது 30 வருஷம், மௌத்தாகும் போது வயசு 50, அவ்வளவுதான். ஆனால் அவருடைய பெயரால் மதரசாக்கள் நடக்கின்றன, அவருடைய பெயரால் ஸ்கூல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அவருடைய பெயரை எத்தனை கல்விக்கூடங்கள் அழகாக நடந்து கொண்டிருக்கின்றன. அவர் உருவாக்கினார். அல்ஹம்துலில்லாஹ், மன்னரைக்கு நன்மை செல்லுகிறது. சொன்னார் ரசூலுல்லாஹ். 2வது வலதன் சாலிஹன் தரகஹு. 2வது மரணிக்கும் பொழுது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த குழந்தை செல்வத்தை நல்லவராக வளர்த்தார், நல்ல பாதையில் அவரை வழிகாட்டினார். இவர் மௌத்தாகி அவருடைய பிள்ளை இந்த உலகத்தில் அவருக்கு துஆ செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல ஒரு பிள்ளையை இவர் இந்த உலகத்தில் வைத்துவிட்டு சென்ற காரணத்தினால் அவர் மன்னரையில் 30 வருஷம் தூங்கட்டும், 300 வருஷம் தூங்கட்டும், 3 லட்சம் வருஷம் தூங்கட்டும், அவருடைய மன்னரைக்கு அவருடைய அவமானமான பட்டோலை திறந்திருக்கும், நன்மை போய் சேர்ந்து கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது பாருங்கள், முஸ்ஹஃபன் வர்ரஸஹு. இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய வேதமாகி அல் குர்ஆனை ஹயாத்தாக்கி விட்டு சென்றார், அல் குர்ஆனை ஹதியா செய்து விட்டு சென்றார், அல் குர்ஆனை ஹயாத்தாக்குவதற்கு பாடுபட்டார். இந்த உலகத்திலே அல் குர்ஆனை வாரிசாக விட்டு சென்றார். மறுமை வரையில், சூர் ஊதப்படும் வரையில் அவர் மன்னரையில் நன்மைகளை அடைந்து கொண்டே இருப்பார். 4வது மஸ்ஜிதன் பனாஹு. சுப்ஹானல்லாஹ். 4வது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகைகளை நிர்ணயித்தார், கட்டினார், உருவாக்கினார். அவர் கவலைப்பட்டார். நான் கேள்விப்பட்டேன், தாய்ப்படி இருக்கிறது,
தாய்ப்பள்ளிக்கு இப்பொழுது வயசு தெரியுமா? 265. அப்படியானால் 1760 ஆண்டு சொச்சத்திலே அந்த பள்ளிவாசலை உருவாக்குவதற்கு எத்தனை பேர் பேசியிருப்பார்கள், எவ்வளவு பேர் கவலைப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு பேர் காணி கொடுத்திருப்பார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை சேகரித்து அந்த காலத்தில் அந்த இடத்தில் பள்ளிவாசல் உருவாகும் பேசியிருப்பார், எவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்கும் சில வேளை. அத்தனையும் தாண்டி அந்த காலத்து 1760 கட்டப்பட்ட பள்ளிவாசல் எத்தனை ஆயிரம் சுஜூது, எத்தனை லட்சம் லட்சம் கோடி கோடி சுஜூது. அந்த காலத்தில் அந்த பள்ளிவாசல் உருவாகுவதற்கு கவலைப்பட்டவர்கள் யார் இருப்பார்களா? யார் இருக்கிறார்களா? ஒரு பரம்பரை தான் இருக்குமே தவிர அவன் இருக்க மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், 265 வருஷம் என்பது 2 நூற்றாண்டையும் தாண்டி செல்கிறது. அவருடைய அத்தர்களுடைய கபரையும் அவர் வெளிச்சமாக்கிடுவார். இவரெல்லாம் புத்திசாலிகள், மரணிப்பதற்கும் இந்த உலகத்திலே சாதித்த சாதனையாளர்கள். இதே போல நான் இந்த மின்பரில் பேசிக் கொண்டிருக்கிறேன். 1962 அல்லது 60ஆம் ஆண்டு சொச்சத்திலே தான் சௌலத்தி ஹசரத் அவர்கள் மூலமாக இந்த இடத்திலே ஒரு பள்ளிவாசல் உருவாக்கப்பட வேண்டும் என்று கவலைப்பட்டார், தியாகம் செய்தார், எவ்வளவு பேசினார். அவர் மட்டுமல்ல, அவர் ஒரு கூட்டம் இருந்தது, அவரோடு பாடுபட்டிருப்பார்கள், ஆலோசனை சொல்லியிருப்பார்கள். 1965 ஆகும் பொழுது 67 ஆகும் பொழுது ஒரு குத்துபா பிரசங்கம் ஓதப்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது. அப்படியானால் 60 அல்லது 62 வருஷத்தை தாண்டி செல்கிறது. அவர் இருக்கிறாரா இப்பொழுது? சுப்ஹானல்லாஹ். யாரெல்லாம் உலகத்தில் சாதித்தார்களோ, சாதனை படைத்தார்களோ, அவர்கள் சாதித்து விட்டு மன்னர்களே தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய கபர்கள் வெளிச்சமாக்குவான். இதே போல ரஹ்மானியா மதரசா இருக்கிறது. நாம் கேள்விப்பட்ட அளவில் 1971 வருஷம் அது அஸ்ஹரியா பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலிலே மர்ஹூம் ஹாலித் மௌலவி அவர்கள் மூலமாக அன்று ஆரம்பிக்கப்பட்டது. காலப்போக்கிலே அது இன்னொரு காணிக்கு வாங்கப்பட்டு ரஹ்மானியா மதரசா இடம் மாற்றப்பட்டது. அப்படியானால் அதற்கு வயசு எத்தனை? 54 வயசு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் வரலாறு சொல்லலாம். இதே போன்று பாருங்கள், நீதானியா மதரசா சுப்ஹானல்லாஹ் 1970ஆம் ஆண்டு அந்த கட்டிடம் கட்டப்பட்டு சில காலம் அது அப்படியே இருந்து பல மசூராக்கள் வந்து அதை மதரசாவாக்குவோமா, அதை பள்ளிவாசல் ஆக்குவோமா, அது வேறு ஏதாவது செய்வோமெல்லாம் மசூராக்கள் நடந்து 1993 சொச்சத்திலே தான் இப்பொழுது மதரசாவாக அது உருவாக்கப்பட்டு அழகாக அது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இப்படியே பாலிகா ஸ்கூல் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ் பாருங்கள், 1948 ஆரம்பிக்கப்பட்டது. இப்படி வரலாறு நீளமானது. இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல வேண்டும். இன்னும் பலருக்கு தெரியாத விஷயத்தை ஞாபகப்படுத்தப்படும். எனக்கும் தெரியாமல் இருந்தது. ஜும்மாவுக்கு முந்தி ஒருவர் சொன்னார், இந்த ஊரில் இருக்கிற ஆக மூத்தவர் அனுபவசாலி ஞாபக வரலாறுகளை சொல்லுவர் சொன்னார், 1893ஆம் ஆண்டு தான் இந்த அக்குனா டவுன்பள்ளி இருக்கிற ஜிப்ரியா செக்டான் சொல்லுகிறோம். சுப்ஹானல்லாஹ், அதற்கு வயசு 132. இந்த அக்னா பத்தியை விட ஒரு மடங்கு கூட. இப்படி இதே குருபட ஜும்மா படுவர்கள் எல்லாம் நீளமான வரலாறுகள். யார் உருவாக்கினார்கள்? அது ஸ்கூல்களாக இருக்கட்டும், மதரசாக்கள் இருக்கட்டும், பள்ளிவாசல், இவர்கள் தான் புத்திசாலிகள். சுப்ஹானல்லாஹ், மௌத்தாகுவதற்கு முன்பே இந்த உலகத்திற்காக சாதனையை படைத்து விட்டு சென்றவர்கள். இல்மன் அலிமஹு வனசரஹு வலதன் சாலிஹன் தரகஹு அவ் முஸ்ஹஃபன் வர்ரஸஹு அவ் மஸ்ஜிதன் பனாஹு. பள்ளிவாசல் நியமித்தவர்கள், கல்விக்கூடம் உருவாக்கியவர்கள். இவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து மன்னரைகளின் நன்மை போய்கொண்டிருக்கும். அவர் 30 வயது, 40 வயது, 50 வயது, வயதல்ல இந்த பிரச்சனை. எத்தனை வயதில் மௌத்தாகினாலும் தொடர்ந்து மன்னரைக்கு நன்மை கேட்டுக்கிட்டு. இப்படியே இன்னும் ஒரு வரலாறை பார்ப்பதானால், நீளமான வர இருக்கிற நேரம் போவாச்சு, அடுத்த சட்டி போகும். சரி, ஒரு சஹாபி வந்தார் ரசூலுல்லாஹி காலத்திலே. வந்து ரசூலுல்லாஹ் கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஐயு சதகதி அஅலமு அஜ்ரா. அழகான கேள்வி. ஐயு சதகதி அஅலமு அஜ்ரா. உலகத்திலே மனிதர் எத்தனையோ சதக்கா செய்கிறார்களே, நாங்கள் செய்கின்ற சதக்காக்கள் ஆக விசேஷமான சதக்கா எது? எந்த தர்மம் மிக விசேஷமானது? எதற்கு நன்மை கூட கிடைக்கும் என்று கேட்டார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை பாருங்கள். லேசான பதில், அழகான பதில், எல்லோரும் பாடமாக்க முடியுமான பதில் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதக்காவில் சிறந்தது தெரியுமா? அன்த தஸத்தக வ அன்த ஸஹீஹுன் ஸஹீஹ். நீ சுகதேகியாக இருக்கும் பொழுதோ, பேராசை உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது நீ தர்மம் கொடுக்க வேண்டும். நீ ஆரோக்கியமா இருக்கிறாய், உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, உனக்கு ஆசையும் இருக்கிறது, சஹீஹுன் பொருளிலே ஆசை இருக்கிறது, தக்ஷல் பக்கர அதோடு சேர்த்து கொடுத்தால் முடியுமோ என்ற பயமும் இருக்கிறது, இன்னும் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையும் உனக்கு இருக்கிறது, இன்னும் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிற ஆசையும் இருக்கிறது, கொடுத்தால் குறையுமோ என்ற பயமும் இருக்கிறது.
இன்னும் இன்னும் சேர்க்கிற பேராசையும் உனக்கு இருக்கிறது, நீ சகையாகவும் இருக்கிறாய் என்றால் நீ சுகவேகியாக ஆரோக்கியம் உள்ள மனிதராக இருக்கிறாய். இந்த நிலையில் நீ கொடுக்கும் தர்மம் இருக்கிறதே அது சிறந்தது. ஏன் தெரியுமா? வலா தும்ஹின், பிறகு 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 என்று எண்ணிக்கொண்டிருந்து விட்டு கடைசி நேரம் வரும், மௌத்தாவும் நேரம் வரும், கடைசி சக்கராத்துடைய ஹால் வரும். அந்த நேரத்தில் நீ சொல்லுவாய், குல்த லிபுலானின் கதா வலிபுலானின் கதா, இவருக்கு இவ்வளவு கொடுப்போமே, இவருக்கு இவ்வளவு கொடுப்போமே, இந்த மதுரசக்கு இத்தனை கோடி கொடுப்போமே, இந்த ரோட்டுக்கு இத்தனை கோடி கொடுப்போமே, இந்த ஸ்கூலுக்கு கொடுப்போமே. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் வகதுக்கான லிபுலான், நீ சொல்லாவிட்டால் நடக்கும். நீ சொல்லி இருக்க வேண்டும் எப்பொழுதோ சக்கராத் ஹால் வருவதற்கு முன், உனக்கு தேவையில்லாத பொழுது, நீ மரணிக்கின்ற பொழுது, உனக்கு எந்த ஆசையும் இல்லாத பொழுது நீ கொடுக்கின்ற தர்மம் சிறப்பில் குறைந்தது என சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு சாஹாபி வந்தார், அது கேட்டார், யா ரசூலல்லாஹ் அல் பக்கிய மின் பிர்ரி அபவைய ஷைஉன் அபுர்ருஹுமா பாத வஃபாத்திஹிமா. யா ரசூலல்லாஹ், என்னுடைய உம்மாவும் என்னுடைய வாப்பாவும் மரணித்த பிறகு அவர்களுக்காக நான் ஏதும் நலவுகள் செய்ய சந்தர்ப்பம் இருக்கிறதா? இந்த இடத்திலே பலர் உட்கார்ந்து இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், சில நேரம் தாய் மௌத்தாகி இருப்பார்கள், தந்தை மௌத்தாகி இருப்பார்கள், அந்த தாயும் தந்தையும் அடக்கி இருப்போம். சுப்ஹானல்லாஹ், நீங்க கேட்போம், இன்ஷா அல்லாஹ் அவருடைய எவ்வளவு சதக்காக செய்யலாம், நிரந்தரமாக அவர்களுக்கு தொடர்ந்து நன்மைகள் போய் சேரக்கூடிய எத்தனையோ வழிகளை ரசூலுல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள். பாருங்கள், அல் பக்கிய மின் பிர்ரி அபவைய ஷைஉன் அபுர்ருஹுமா பஅத வஃபாத்திஹிமா, மரணித்த பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது நன்மை இருக்குமா? சுப்ஹானல்லாஹ், சொன்னார்கள் முஹம்மது ரசூல், இருக்கிறது, 5 விஷயம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் செய்வோம், நீட்டுக்கும் இன்ஷா அல்லாஹ். நாம் அஸ்ஸலாத்து அலைஹிமா, முதலாவது அவர்களுக்காக நீ எப்பொழுதும் துஆ செய்ய வேண்டும். மரணித்து மன்னரை வாழக்கூடிய காரியங்களுக்காக நீ எப்பொழுதும் துஆ செய்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவது இஸ்திக்ஃபார் லஹுமா, அந்த இருவருக்குமாக எப்பொழுதும் நீ பாவ மன்னிப்பு தேட வேண்டும். மூன்றாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ஃபாது அஹ்திஹிமா, அவர்கள் மரணிக்கும் பொழுது இந்த உலகத்திலே ஏதாவது அமானிதங்கள், ஒப்பந்தங்கள், ஏதாவது கடமைகளை விட்டுவிட்டு சென்றிருந்தால் அவர்கள் மரணித்த பிறகு பிள்ளைகள் அதை நிறைவேற்றிவிட வேண்டும். நான்காவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இக்ராமு சதியத்துஹுமா, இந்த தாய் தந்தையர் மரணித்த பிறகு உலகத்திலே வாழும் பொழுது இந்த தாயோடு தந்தையோடு அன்பாக பழகியவர்கள், தாயுடைய நண்பிகள், தோழிகள், இதே போல வாப்பாவுடைய நண்பர்கள், அன்பர்கள், தோழர்கள், அவர்களோடு இரக்கமாக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மரணித்தாலும் அவர்களுடைய கூட்டாளிமார்கள் இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒன்று இருக்கிறார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5வது சொன்னதை பாருங்கள், எல்லாம் முக்கியமானது, இது அதுகளுக்கு ஆக முக்கியமானது. சிலத்துர் ரஹம் அல்லதி லா தூஸலு இல்லா பிஹிமா, அந்த தாய் தந்தையர் மூலமாக இந்த உலகத்தில் உருவாகும் உறவுகள் இருக்கிறது. தாத்தா, பெரியப்பா, தாச்சி, பெரியம்மா, இப்படி உறவுகள், ரத்த உறவு சொல்லுவோம். தாயின் மூலமாக உருவாகின்ற உறவுகள், தந்தையின் மூலமாக உருவாகின்ற உறவுகள், அவர்கள் இந்த உலகத்திலிருந்து மரணித்து மன்னர்கள் வாழட்டும். இந்த உலகத்தில் உறவுகள் வாழ வேண்டும். அவர்கள் மரணிப்பதோடு துண்டிக்கலாமா? போக்குவரத்து குறைகிறது, மஹப்பத்து குறைகிறது, அவர்களோடு இருக்கின்ற உறவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குண்டி இருக்கிறது, காலப்போக்கில் விரோதமாக மாறுகிறது, பிளவுகள் உண்டாகிறது. உம்மா வாப்பா இருக்கும் பொழுது உறவு அழகாக இருந்தது, மரணித்த பிறகு அருந்து போனது. சரியா? சிலத்துர் ரஹம் அல்லதி லா தூஸலு இல்லா பிஹிமா, அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் உருவாகிய உறவுகள் அது சேர்த்து வாழப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 5 கடமைகளை ரசூல் ஞாபகப்படுத்தி தொடர்ந்து வருவோம். அந்த 7 விஷயத்துக்கு 4 விஷயத்தை பார்த்தோம் இருக்கிறது. இல்மன் அலிமஹு வனசரம், பிரயோசனமான கல்வி. 2வது நல்ல பிள்ளை உலகத்தை விட்டு செல்வது. 3வது முஸ்ஹஃபன் வர்ரஸு, அல் குர்ஆன் இந்த உலகத்தில் வாரிசாக விட்டு செல்வது. 4வது மஸ்ஜிதன் பனா, பள்ளிவாசலை இந்த உலகத்தை உருவாக்கி விட்டு செல்வது. 5வது பைத்தன் லிபினி சபீலி பனாஹு, இந்த உலகத்தில் இருக்கிற வழிப்போக்கள் சொல்லுவோம், வீடு இல்லாதவர்கள்,
வீடற்றவர்கள், அகதிகள், அகதி முகாமில் வாழக்கூடியவர்கள், அவர்களுக்காக வீட்டு வசதிகளை செய்து கொடுப்பது. ஆறாவது நகரன் அஜிராகும், இந்த உலகத்திலே அடுத்தவரை பிரயோசனம் அடைய தண்ணீருடைய ஏற்பாட்டை செய்யும். சுப்ஹானல்லாஹ், என்னுடைய பணத்தின் மூலமாக, என்னுடைய செல்வத்தின் மூலமாக ஒரு 1000 குடும்பத்துக்கு தண்ணி டெப்பை போட்டு கொடுப்போமே, ஒரு 1000 வீடு 1000 குடும்பத்தை வாழ வைப்போமே, ஒரு 100 குடும்பத்தை வாழ வைப்போமே. இப்படி யார் யாருக்கு என்ன தகுதியெல்லாம் கொடுத்தானோ தகுதி அடிப்படையில் எத்தனையோ வீடுகளை பொருட்படுத்தி வீடுகளை கட்டி கொடுக்கிற பலர்கள் இருக்கிறோம், காணி வாங்கி கொடுக்கிற பலர்கள் இருக்கிறோம். எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய்கள் ரகசியமாக பரகசியமாக தர்மம் செய்யக்கூடிய பல செல்வந்தர்கள் நிறைய இருக்கிறோம். அந்த பரக்கத்தின் மூலமாக இந்த ஊர் செழித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதில் இன்னும் நீட்டிப்போம் இன்ஷா அல்லாஹ். நம் மௌத்தாகுவதற்கு முன் என்னால் 1000 குடும்பம் என்ன, 10,000 குடும்பம் என்ன, 40,000 குடும்பம் என்ன, எத்தனை எண்ணிக்கையில் கூட முடியுமோ அப்படியான சதகா ஜாரியாக்களை செய்துவிட்டு செல்ல வேண்டும். கடைசியாக ரசூல் சொல்வதை பாருங்கள், பொதுவான செய்தி. أو صدقة أخرجها من ماله في صحته وحياته يلحقه من بعده. ஒவ்வொன்றாக சொன்னார்கள். கல்வி, நல்ல பிள்ளை, அல் குர்ஆன், பள்ளிவாசல், வழிபோக்குறதுக்கு வீடு, தண்ணி ஏற்பாடு எல்லாம் ஒவ்வொன்றாக அரசு சொல்லிவிட்டு 7வது பொதுவாக சொன்னார்கள். சதகத்தன் அஹ்ரஜஹா மின் மாலி ஃபீ சிஹ்ஹதிஹி வ ஹயாத்திஹி, தான் உயிரோடு வாழும் பொழுது, ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வத்திலிருந்து ஒரு சதக்காவை அல்லாஹ்வுக்காக வெளியாக்கினார். நோயாளியா ஆகிய பிறகு அல்ல, சக்ராத்துடைய ஹாலில் அல்ல, மூத்துடைய கட்டத்தில் அல்ல, ஆரோக்கியமாக இருக்கும் அந்த நிலையில், ஹயாத்திகி சக்ராத்துகள் வருவதற்கு முன், இந்த சதகா மௌத்தாகிய பிறகு அதனுடைய நன்மைகள் தொடர்ந்து அவருடைய கபருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதி வந்தார். அவர் கவலையோடு வந்தார். அவரோட முறைப்பட்டார், யார் ரசூலல்லாஹ், தூஃபியத் உம்மி வ அன காயிபுன் அன்ஹா. நான் ஊருக்கு வெளியே ஒரு பயணம் சென்றிருந்தேன். வந்து பார்த்தால் என்னுடைய தாய் மரணித்து விட்டால், அங்க இருந்தவர்கள் எல்லாம் அந்த ஜனாதாவுடைய கடமையின் அடிப்படையிலே அவளை அடக்கி விட்டார். யார சொல்லலாம், அந்த தாய்க்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று மனம் நாடுகிறது. நான் என்ன செய்ய? இந்த சஹாபி யார் தெரியுமா? பெரிய கோடீஸ்வரர் சாஜ் இப்னு உபாதா. அவருக்கு மிகப்பெரிய தோட்டம், ஈச்சம்பழ தோட்டம். ஈச்சம்பழ தோட்டத்திலும் விசேஷம் என்ன தெரியுமா? பெரிய பெரிய தோட்டங்களை மதில் கட்டியிருப்பார்கள், பெரிய பெரிய கணக்குகள் செலவழித்து. அப்படிப்பட்ட மிக பொறுமதியான ஒரு காணி இருந்தது, மிகப்பெரிய தோட்டம் இருந்தது. இந்த சஹாபி கேட்டார், தூஃபியத் உம்முஹு வ ஹுவ காயிபுன் அன்ஹா. فقال يا رسول الله إن أمي توفيت وأنا غائب عنها. ஊருக்கு வெளியே இருந்து வந்து பார்த்தால் என்னுடைய தாய் மரணித்து அடக்கி விட்டார்கள். அந்த தாய் சார்பாக ஏதாவது தர்மத்தை கொடுத்தால் அந்த தாய்க்கு நன்மை கிடைக்குமா? யா ரசூலல்லாஹ் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் நாம் கிடைக்கும் சொன்ன உடனே இந்த சஹாபி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஃபைனி உஷ்ஹிதுக அன்ன ஹாயிதி அல் மிஹ்ராப் சதகத்துன் அலைஹா. இது புகாரிலே வரக்கூடிய சம்பவம். சொன்னார்கள் அந்த சஹாபி ரபியல் சாஜ் இப்னு உபாதா, என்னுடைய சொந்தத்தில் இருக்கின்ற மிக பொறுமதி வாய்ந்த ஈச்சம்பழ தோட்டம், அதை முற்று முழுதாக நான் வேலி போட்டு மறைத்திருக்கிறேன், மதில் கட்டியிருக்கிறேன், மிக பொறுமதியானது. அந்த தோட்டத்தை இந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், இது அல்லாஹுக்கான சதகா செய்து விட்டேன் சொன்னார். தாயுடைய பேரு சதகா செய்து. இன்னொரு சஹாபி வந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அன்ன ரஜுலன் அத்தன் நபிய, ஒரு மனிதர் ஓடி ஓடி வருகிறார், கவலையோடு வந்தார். ஃபகால யா ரசூலல்லாஹ் இன்ன உம்மி உஃபுலிகத் நஃப்ஸஹா வலம் தூசி. என்னுடைய தாய் திடீரென மரணித்து விட்டார். பேசவும் கூட சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, ஏதும் சொல்லவும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, ஏதும் வசியத்தை செய்யவாத நேரம் கிடைக்கவில்லை. உஃபுலிகத் நஃப்ஸஹா வலம் தூசி வஅதுன்னுஹா லவ் தகல்லமத் தஃதக்கத். சுப்ஹானல்லாஹ். அந்த சஹாபி சொல்கிறார், அந்த தாய் பேசியிருந்தால் எதை பற்றி பேசியிருப்பால் தெரியுமா? சதகாவை பற்றி பேசியிருப்பார். எனவே எனக்கு ஒரு ஆசை, அஃபலஹா அஜ்ருன் இன் தஸத்தக்து அன்ஹா. இது தாய் சார்பாக நான் ஏதும் தர்மம் செய்தால் அந்த தாய்க்கு நன்மை போகுமா என்று கேட்டவுடன் ரசூல் சொன்னார்கள், நாம்
நிச்சயமாக போகும். நம் முடியுமான சதக்காவை தாயின் பெயரால் செய் என்று முஹம்மது சொல்லி தந்தார். எனவே இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கின்ற பல்லாயிரம் மனிதர்களில் பல நூற்றுக்கணக்கான மனிதர்கள் எத்தனையோ பேர் தாய் மூத்தாகி அடக்கி இருப்போம், தந்தைமார் மூத்த அடக்கி இருப்போம். சில நேரம் அந்த 2 மனிதர்களுமே இல்லாமல் இருப்பார்கள். தாயும் மரணித்து தந்தையும் மரணித்து உட்கார்ந்திருக்கும். யார் மரணித்திருந்தாலும் அவர்கள் பேர் செய்வதற்கு ஏராளமாக இருக்கின்றன. பாதைகள் விஸ்தீரப்படுத்தப்பட வேண்டும், தண்ணீர் ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும், வெள்ளப்பெருக்கு நிப்பாட்டப்பட வேண்டும், பாதைகள் பாக்கின வசதி செய்யப்பட வேண்டும், மக்களுக்கு பல வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். இப்படி உலக அடிப்படையில் செய்ய வேண்டிய எத்தனையோ பொறுப்புகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் மசூராக்கள் செய்து நல்ல விஷயங்கள் மசூராக்கள் செய்யப்பட்டு கட்டம் கட்டமாக இந்த ஊரில் இருக்கிற பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமானால் சதக்கா செய்யக்கூடியவர்கள் அதிகப்படுத்தப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமான செய்தி. கோடி கோடி ரூபாய் செலவழிக்கப்படுகின்றன, கோடி கோடி ரூபாய்கள் திட்டமிட்டு வகுத்து சேர்க்கப்படுகின்றன. அவைகள் பலவாறாக அல்ஹம்துலில்லாஹ் சதக்கா ஜாரியாக செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நியத்து வைத்துக் கொள்வோம். மௌத்து வருவதற்கு முன் புத்திசாலியான நிலையில் மௌத்தாகும். இன்ஷா அல்லாஹ் 90 வயசு மௌத்தாகும், பரவாயில்லை. ஆனால் 9 லட்சம் வருஷம் பூமியில் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அத்தனை வருஷமும் எங்களுக்கு நன்மை வந்து கொடுக்க வேண்டும். 30 வயசில் மூத்தாயினாலும் 50 வயசில் மூத்தாயினாலும் எத்தனை வயதில் மரணிக்கிறோமோ அதிலிருந்து ஆரம்பமாகும் மறுமையுடைய வாழ்க்கை. அந்த மறுமையுடைய வாழ்க்கையிலிருந்து சூழ்நிலப்பட்டு எழுப்பாட்டப்படும் வரையில் மண்ணறையில் உறங்கிக் கொண்டிருப்போம். இன்ஷா அல்லாஹ் நன்மைகள் சேர்ந்து கொண்டிருக்கட்டும். எனவே இந்த குத்பா பிரசங்கத்தின் சாராம்சத்தை மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். சுருக்கமாக ஞாபகப்படுத்துவதானால், மண்ணிலிருந்து பிறந்தோம், மண்ணுக்கு மேலே வாடுகிறோம், மண்ணுக்குள்ளே போகிறோம், மண்ணிலிருந்து எழுப்பாட்டப்பட போகிறோம். இதுதான் இந்த குத்பாவின் ஆரம்பம். மண்ணிலிருந்து உங்களை படைத்து மண்ணுக்குள்ளே எடுத்து மண்ணிலிருந்து வெளிப்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்லி பல 1000 வருஷங்களுக்கு பின்னால மண்ணிலே அடக்கப்பட்ட அத்தனை பேரும் ஒரு சூர் ஊதப்பட்ட எழுப்பாட்டப்படுவோம். எழுப்பாட்டப்படும் அந்த நாளிலே சில மனிதர்கள் ஏன் எழுப்பாட்டினார்கள், யார் எழுப்பாட்டினார்கள் என்று கேட்பார்கள். அதை தொடர்ந்து மன்னரையிலே வாழ்ந்தவர் 3 வகையாக மரணிக்கிறார். ஒருவர் மிகப்பெரிய புத்திசாலியாக மரணிக்கிறார். அவர் யார்? மரணித்த பிறகும் மன்னரையில் அவருக்கு நன்மை வருவதற்காக இந்த உலகத்தில் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டவர். நல்லவர் தான், ஆனால் அவரோடு அமலை சுருக்காதவர். தான் தொழுதால் போதும், நான் ஹஜ் செய்தால் போதும், நான் ஜக்காத் கொடுத்தால் போதும், நான் நன்மை செய்தால் போதும், அடுத்தவருக்கு அநியாயம் செய்யாமல் ஹராம் செய்யாமல் அவர் பக்குவமாக இருந்தார். மாஷா அல்லாஹ், புத்திசாலிதான். ஆனால் அடுத்த 2 பேரை விட புத்தி குறைந்தவர். யாரை விட? அந்த 50 வயசு மரணித்தவர், 30 வயசு மரணித்தவர். அவர் யார்? அவர் மரணிக்கும் பொழுது உலகத்தில் 1000 பேரை, 5000 பேரை, 10,000 பேரை உருவாக்கிவிட்டு சென்றார். அல்லது கல்வி கூடங்களை நிறுவினார், சதகா ஜாரியாக்களை செய்தார். அவர் மரணித்து மன்னரையில் தூங்கிக் கொண்டிருந்தாலும் தொடர்ந்து நன்மை வருவதற்காக ஏற்பாடு செய்தார். அந்த புத்திசாலியாக மாற வேண்டும் என்று 2வது சொல்லப்பட்டது. 3வது சொல்லப்பட்ட செய்தி, இந்த உலகத்திலே ரசூல் தொடர்ந்து நன்மை வருவதற்காக சொல்லித்தந்த பல வழிகள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் பிரயோசனம் உள்ள கல்வியை பரப்புவது. அதே போல நல்ல பிள்ளைகளை இந்த உலகத்தை விட்டுச் செல்வது, அல் குர்ஆனை வாரிசாக விட்டுச் செல்வது, பள்ளிவாசல்களை நிர்மாணிப்பது, வழிபோக்கர்களுக்கு வீடு அமைத்துக் கொடுப்பது, தண்ணீர் ஏற்பாடுகளை செய்வது, அல்லது தான் ஹயாத்தோடு வாழும் பொழுது சதகா ஜாரியாக்களை செய்துவிட்டு செல்வது என்று பார்ப்போம். அதே போல 2 சஹாபி வந்த செய்தியை பார்த்தோம். அவர் யார்? அவர் தாய் மரணித்திருக்கிறார். அவர் வந்து பார்த்தால் தாய் அடக்கப்பட்டு விட்டார்கள். கவலைப்பட்டு அந்த தாய்க்காக ஏதும் நன்மை செய்யலாமா என்று கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகா கொடு என்று சொன்னார்கள். தனக்கு பொறுப்பாக இருந்த மிகவும் பொறுமதி வாய்ந்த அந்த ஈச்சம்பள தோளத்தை தாயின் பேர் சதக்கா கொடுத்துவிட்டு ரசூலுல்லாஹ்வை நீங்கள் ஷாஹிதாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன செய்தியை பார்ப்போம். அதே போல திடீரென தாய் மரணித்து விட்டால் பேச சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, பேசியிருந்தாலும் சதக்காயை பற்றி தான் தாய் பேசியிருப்பாள் என்று சஹாபி சொல்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் பேரில் நீங்கள் சதக்கா கொடுங்கள், அது தாய்க்கு போய் சேரும் என்று சொன்னார். இப்படி பல செய்திகள் ஞாபகப்படுத்தப்பட்டு கடைசியில் அந்த தாய்மாருக்காக தந்தைமாருக்காக மரணித்து மன்னர்களை வாழக்கூடிய என்ன செய்யலாம் என்று பல 5 விஷயங்களை செய்யலாம். ஒன்றும் அவர்களுக்காக துவா செய்வது, அவர்களுக்காக பாவமளிப்பு தேடுவது, அவர்களுடைய அமானிதங்களை ஒப்படைப்பது, அதே போல் அவர்களுடைய தோழர்களை நாம் கண்ணியப்படுத்துவது. கடைசியாக
அவர்கள் மூலமாக உலகத்தில் உருவாகிய இரத்த உறவுகளை பாதுகாப்பது என்று பார்த்தோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக நம்ம அனைவரும் செய்வானாக. ரப்பே குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, நல்லவர்களாக வாழ வைப்பாயாக, புத்திசாலிகளாக வாழ வைப்பாயாக. மரணித்த பிறகும் மன்னரில் இருந்து கொண்டு தொடர்ந்து நன்மைகள் வரக்கூடிய நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துருவாயாக. நல்ல நிலையில் இந்த உலகத்தில் மரணித்து நல்ல நிலையில் உலகத்தில் எழுப்பாட்டப்பட்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கு தந்துருவாயாக. யா அல்லாஹ், உன் உலகத்திலும் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக பலஸ்தீன பூமியிலே அநீதி நடந்து கொண்டிருக்கிறது. உலகமே பேசுகிறது. யா அல்லாஹ், எவருடைய பேச்சில் எடுபடாமல் அநியாயமும் அக்கிரமும் ஃபிரௌன் செய்த அநியாயத்தை விட பயங்கரமான அநியாயம் மட்டும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், நீ அருள்பாயாக. 26 வருஷங்களுக்கு மேலாக தொடர்ந்து குரல்கள் கொடுக்கப்படுகின்றன. என்றாலும் இந்த பலஸ்தீன மக்களுக்கு இன்னமும் விடுதலை கிடைக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அந்த மக்களுக்கு சுதந்திரமான பலஸ்தீன பூமியை கொடுத்தருவாயாக, தனி நாட்டை கொடுத்தருவாயாக, அவர்கள் கண்ணியமாக வாழ வைப்பாயாக, அவர்களுக்கு நீ நல்ல கண்ணியம் கௌரவத்தை கொடுத்தருவாயாக, ஹக்குகளின் உரிமைகளை பாதுகாப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونصلي ونسلم على محمد صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. منها خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. أوصيكم ونفسي أولا بالتقوى. الحمد لله حمدا كثيرا كما أمر. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله الأخيار وارض عن الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا. ربنا إنك